வள்ளல் போம் வல்வினை போம் அன்னை வயச்சில் பிறந்ததுள்ளே போகாதுரம் போல் குணமாமுருனை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை வாக்குண்டா நல்ல மனதுண்டா வான்மலராய் நோக்குண்டா மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ அப்பாமல் சார்பாதம் தமக்கே யானை முகம் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பங்கான பொன்பு நூலழகோ தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பார் வெள்ளை கலையுடு ஊத்தி வெள்ளை மணி கொண்டு வெண் கமலத்தில் வீச்சுரூபாய் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு வைத்த என் தாயே குற்றால நங்கை சித்திரசபை மேலவாசலில் கொலுவிருக்கும் பெரிய சுவாமியோ காட்டானும் நங்கை கமரி சுந்தரி முக்கண்ணி பார்வதியே அஞ்சலம் என்போர்க்கு அருள் புரிவாய் என் தாய் புண்ணியவனத்தால் தங்கம்மாள் எனக்கு அண்டர்கள் துயரம் தீராயோ மாநகரம் சென்றோ தண்டகாருண்ய வனமும் சென்று சமுத்திரத்தை அணையாக கட்டி கொண்டன் ராவணனை விரட்டி கோதண்டோம் கையுள்ளேந்தோம் கண்டறி போச்சும் கண்ணா ராமா உன் பொன்னடி கமலம் பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருக்கும் திருமலை குமரா தனக்கு ஒரு வேறும் இல்லை உமையால் தனக்கு மகனே புத்தாடை வந்து அடியாளை ஆட்கொள்வாய் குமரேசா சூழாயுதம் கொண்டு யமதூதன் என்னை சூழ்ந்து கொண்டாலும் வேலாயுதம் என்று அழைக்கும் போது
நாங்கள்
Hallelujah.
வாங்க வாங்க பெரியவர்களே வாங்க. சபை நிறைந்த தாய்மார்களே வணக்கம் 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 வணக்கம். ஆமா ஐயாமாரே பெரியோரே பெரியவர்களே பெரியவர்களே இங்க அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய தோழர் தோழிகளே. தோழர் தோழியா? ஆமா நல்லா இருக்கு அந்த பேச்சு. அதானே இருக்கேன் தோழர் தோழி. அதான் வணக்கு வணக்கம். நல்லா இருக்கு. வருங்கால வாலிப இளம் சிங்கங்களே. சிங்கங்களே சிங்கங்களா சிங்கம் வாங்க மருமன் வாங்கண்ணா. அதானே 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 அதாவது அத்தை வாங்க அத்தை வாங்க அண்ணன் வருங்க. அதாவது இந்த 1000 பேரின் நகரத்திலே சரி என்றென்றைக்கும் மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கும் இருக்கும் என் தாயான தாய்னா யாரு? அம்மா. அடே இந்த மூன்று ஒரு காலை முப்படாதி. எங்க வீட்லயும் ஒரு முப்படாதி இருக்கா? அவன் அங்க இருக்கா. உங்க ஊர்லயும் முப்படாதி இருக்கா? அதானே கேட்கேன். என்றென்றைக்கும் மக்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் தாயான வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது முப்படாதி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி அருள்மிகு ஸ்ரீ நுப்புடாரியம்மன் ஆலயம் இந்த திருவாலயம். இந்த ஆலயத்தில் கொடை விழாவானது பெரும் விழாவாகவே நடைபெற்று சிறப்பா நடக்கு. சிங்கார மேடை இருந்து படிக்க கூட்டம் பாக்கணுமே கூட்டம் இன்னமண்ணு ஆடல் வடல் தானே தன்னானே தான் படிச்சாங்கல்ல. அதனால ஆட்டு கூட்டம் எல்லாரும் சாப்பிடாம இருந்து பார்த்தாங்க இல்லையா? ஆமா இந்த மாதிரி தான் உழவை சாப்பிட போறாங்க. ஏன்னா வேற நோம்பு. அப்படி இருக்கும்போது அதாவது 41 நாள் கும்பாபிஷேகம் விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்ற பின்னர் சரி அம்மாளோட ஆலயத்தில் இன்றைக்கு கொடை விழா. கொடை விழா. அதிலும் இன்றைக்கு முதல் நாள் குடியழைப்பு விழா. ஆமா குடி அழைப்பு. உங்களை குடி அழைச்சாதான் முதல் சாப்பாடு நல்லா இருக்கும். அப்படியா? அதானே குடியழைப்புனா என்னையா? நல்லா சாப்பிடலாம். இலை போட்டு சாப்பிடலாம்ல. குடியழைப்புனா என்ன? வேற குடி அழைப்புனா ஊருக்கு ஆட்கள் அழைத்து தீர்த்தம் கொண்டு வந்து அதான் குடி அழைப்பு. அதான் குடியழைப்பு. நம்ம கொடைவிழா வாங்க எல்லாரும் வாங்கன்னு மேல அடிச்சுட்டு வருது. அதாவது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி முதலாக நாம யாருக்கு பாடணும்? யாருக்கு பாடணுமா? யாருக்கு என்ன பெரியவன் யாருக்கு?
அதான் இல்ல முத பாருங்க சாஸ்தாவுக்கு தான் பாடுவான்னு சொல்லுவாங்க. நீ வந்துட்டேன்னு நினைச்ச முடியும். சாஸ்தாங்கதே சுருக்காட்சி சொல்லி சாமியதை பிடிப்போம். அதாவது சாஸ்தாங்கதைத்தான் பாடுவார்கள். அதைத்தானம்மா ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறார்கள்? அவர்தான் உலகத்திலே பெரிய ஆளு. பெரிய ஆளா? ஆமா, எங்க வீட்டுக்கு பெரிய ஆளுங்க, எங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க எங்க வீட்டுக்கு பெரிய ஆளுங்க. இந்த ஊருக்கு பெரிய ஆளு சாத்தா தானே, இந்த கோயிலுக்கு பெரிய ஆளு. அதைத்தான் அதாவது கலியுகத்திலே கலியுக தெய்வமாக வந்து சேர்ந்தவர் ஐயனார் ஒருவர் தான். ஓ, ஐயனார் சாஸ்தா இருக்கட்டும், வச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட ஐயனார் வந்து பிறந்தால்தான் சரி அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு மந்தம். ஒரு பெரிய ஆள் வந்து திருநாடு பூச தானே எல்லாரும் சாமி ஆட முடியும். கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி பூசணும். சின்ன சும்மா போட்டு மும்முன்னு பூசப்படாது. நல்லா இருக்குன்னு வாயிட்டு சொல்லணும், பாத்துக்கிடுங்க. அதனால் அம்மாளோட ஆலயத்தில் சரி சாஸ்தாவின் கதையை நாங்கள் பாட போகிறோம். எந்த அம்மா? அவ அம்மாளா, இவ அம்மாளா, எங்க அம்மாளா, உங்க அம்மாளா? தாயான முப்பிடாதி அகிலாண்ட கோடி ஆதிபராசக்தி மூணு கொண்ட முப்பிடாதி வாசல்ல அதானே சாஸ்தாவின் கதைகளை பாட போகிறோம். சரி நாங்கள் பாடுகின்ற பாட்டதிலே சரி முன் சொல் பின்னால் வந்திடலாம், வரலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம், இருக்கலாம். அறிந்து பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் உண்மைதான். தெரிந்து பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் இருக்கலாம். இசை குச்சம், சொல் குச்சம், கவி குச்சம், தாள குச்சம் இருக்கலாம். எங்கிட்ட வந்து 51 உடுக்கிறேங்க. நம்மகிட்ட வந்து 52 வாத்தியம் கிடையாது. ஆதி காலத்துல ஒரு மண் குடம், ஒரு சித்து உடுக்கு, ஒரு கைத்தாளம், ஒரு வீட்டு கம்பு, ஒரு கட்டை மரக்கம்பு கட்டத்தாளம், ஆண்டவன் கொடுத்த சங்கீத படிக்க ஆத்த அறல் குடிக்கும். சாரீர குச்சங்கள் வந்திட்டாலும் சரீர குச்சங்கள். சார குத்தம் தானே. நான் அன்னைக்கு குத்தாத தண்ணி குடிச்சேன், நல்ல தண்ணி. இன்னைக்கு ஆரியப்பையில குடிச்சேன் சப்ப தண்ணி. இன்னொரு ஊர்ல தண்ணி குடிச்சேன் உப்பு தண்ணி. அதனால சாரீர குற்றமா இருக்கலாம். சாரீர குச்சங்கள் வந்திட்டாலும் சரீர குச்சங்கள் வந்திட்டாலும் செம்பாவில தண்ணி குடிச்சா நல்ல தண்ணி இருக்கு. அப்படியா? அதானே அதனால் நாங்கள் பாடுகின்ற பாட்டதிலே முன் சொல் பின்னால் வந்திட்டாலும் சரி நாங்கள் பெற்றெடுத்த ஒரு குழந்தை தவறு செய்தால் உங்க பிள்ளை என்ன தப்பு செய்ய காத்த பிடிச்சி கரகரகரன்னு இழுத்துட்டு போய் கதை அடிச்சு வீட்டுக்கு தள்ளிக்கிட்டு கம்ப எடுத்துக்கிட்டு அப்படி அல்லாமல் அதுபோல் அல்லாமல் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டாதான் கேட்க பாதி மதி மான்மலோவோ கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மணம்புரிந்த ஆதி சிவன் மோகமல் கடிதமாகி அத்துதன் எம்பெருமானின் கரத்தினாலே சோதிமணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் அங்க தோன்றி மேதினில் ஐயனாரும் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மெய்யனாகவே வந்து பிறந்த தரும ஞான சாத்தாங்கதை பிடித்து சொல்வோமே. ஆதி கொண்டு வெளி கைலாசத்தே Maria
கைலாத வாசலே கண்ட பகவானே தேவலோக ரமய திருநடனோ ஆடுவா பார்வதியும் ஆண்டவனாகிய சிவபெருமானும் ஆதி கைலாச மாமலையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய நாளையில அதாவது அம்மா பார்வதி பகவான் முன்னால் வந்து இரு கரம் எடுத்து வணங்கி நின்று கேட்கும். எந்த பார்வதி? எந்த பார்வதி? ஆண்டவன் இருக்கிறார். ஓ, தங்கவெள்ளி கைலாசம், ஆதிவெள்ளி கைலாசம், ஆதி பொன்னுவெள்ளி கைலாசம் இருக்கவங்க. ஆமா, எங்க வீட்டுல பக்கத்துல பார்வதி இருக்கா, அப்பா தான் சொன்னாலும் நினைச்சேன். அப்படி இருக்கும்போது என்னையா ஆதி கைலாச மாமலையில் சரி அம்மாவான பார்வதியும் பகவானும் கொலுவிருந்து வருகிறார்கள். அவெல்லாம் புருஷன் முண்டாட்டி எங்க விட்டு இருக்கோம் நாங்க அவ சடைச்சுக்கிட்டு அதானே கேட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன அம்மாவான பார்வதியால் பகவான் இடமதிலே கேட்கிறார். என்ன கேட்கா? ஆண்டவா பகவானே, உங்களை தெரியா? உங்களை தான் பகவானே. பகவானே பகவானே உங்களை தான். அதானே அதாவது என்னையா இந்த அகில உலகத்திலே இந்த ஆதி சக்தியான பார்வதியும் நீங்கள் மட்டும் ஆண்டால் போதுமா? போதுமா போதுமா, நமக்கு இப்ப மக்கள் வேணுமே. எனக்கு நாலு ஒரு காலத்தை பணிவிட செய்ய ஆள் வேணும்ல பகவானே. பூலோகத்தை படைக்க வேண்டாமா? ஆமோ, ஆனிட மனுக்களை எல்லாம் பிறவி செய்ய வேண்டாமா சாமி என்று பார்வதியால் கேட்டபோது சொன்னபோது அப்போது என்ன ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன நினைக்காரு? 14 உலகத்தை படைத்தார். ஓ, 14 ஒரு உலகம், 2 உலகம், 14 உலகம். 14 உலகம்னா எந்த உலகம் ஐயா? சொன்னா தானே எனக்கு தெரியும். இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வருணலோகம், லோகம், தவலோகம், தனலோகம், லோகம், வைகுண்ட லோகம், சரி, யமலோகம், பூலோகம் என 14 உலகத்தையும் படைத்து இந்த 14 உலகத்திலும் என்னென்னலாம் செய்தாங்கோ? ஓரறிவு முதல் ஆறறிவு படைத்த நம்மளை போன்ற மானிட மனுக்களை பிறவி செய்தார். ஓரறிவு யாருக்கெல்லாம்? ஓரறிவு யாருக்கெல்லாம்? மரம், செடி, கொடி, பயிர், பூண்டி, இலை தாவரங்கள், சரி, இதற்கெல்லாம் ஓரறிவு. சரி, அதான் ஆண்டவன் பகவான் சரி அதனோடு கன்று காளைகளையும் படைத்தார். ஓ, கன்று காளி. ஆமா, சரிதான். அதனோடு நம்மளை போன்ற மானிட மனுக்களை பிறவி செய்தார். ஓ, மானிடம் இந்த மானிடம் கிடையாது, அந்த மானிடர் அல்லையா? ஓ, மானிட மனுக்களை. அதானே மானிட மனுக்களை படைத்தா தான் அக்காள் அக்கான்னு சொல்ல முடியும், அண்ணன் அண்ணம்னு சொல்ல முடியும், மச்சான் மச்சான்னு சொல்ல முடியும், மத்த சொல்ல முடியாதுல்ல. ஒரு நிமிஷம். ஆட்டுக்கறி உப்பு கண்டா எங்க அத்த மகனே அத்தா, எங்க அத்த மகனே அத்தா, அருமை பெருமை எப்படி இருக்கு அத்த மகனே அத்தா. மாட்டுக்கறி உப்பு கண்டா மாம மகனே மச்சான், மாட்டுக்கறி உப்பு கண்டா மாம மகனே மச்சான், மனமும் குணமை எப்படி இருக்கு மாம மகனே மச்சான். அதுதான் நமக்கு 6 அறிவு. அப்பளோட்டம் வந்தான், என் கூட வந்தாங்க, வேலைக்கு வரண்டு வந்தான், பைக்கில் ஏற்றிக்கிட்டு. அவனுக்கு 5 அறிவா போயிடுது. ஒரு அறிவை இழந்துட்டு வந்துட்டான்.
ஏதோ வீட்டுல ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு வரணும்னு போனா இன்னும் வரைக்கும் வரல. இது நல்ல மனுஷன் ஐயா. அவன் நம்புனேன், மலை போல நம்புனேன். அதனால நம்புன மலை போல நம்புனேன் அவனை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் படைத்து 7 சத்தாசாரம் சூழ்ந்த கடல்களையும் படைத்தார். அந்த 14 உலகத்தையும் 284 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்தால் மட்டும் போதும் ஐயா. வேற என்ன செய்யணும்? படைச்சா போய் வேற என்ன செய்யணும்? படியலக்க வேண்டாம் ஐயா. ஓ பகம் படைச்ச மரம் வச்சா தண்ணி ஊத்தணும்ல. மரம் கொண்டு வச்சுட்டேன்னா அப்புறம் தண்ணி ஊத்தாம மரம் என்ன ஆகும்? வாடி வசங்கிடும். மரம் வச்சா தண்ணி ஊத்தாமனா அப்படி செய்யக்கூடாது. அதனாலே ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சாமி படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியலக்க வேண்டும் என்று எப்படி படியலந்து வருகிறார் தெரியுமா? எப்படி சாமி? நாளை நல்லதான எடுத்து நாளை நல்லதான எடுத்து Yeah.